வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஆகஸ்ட் 15 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா அக்காவை பார்த்து, அக்கா, ஒரு விஷயம் இந்த வீட்ல உனக்கு தெரியாமையே நடந்துகிட்டு இருக்கு, அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி வில்லிய பாக்குறாங்க. ஏன்னா அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி வீட்டுல உள்ளவங்களுக்கு பிரச்சனை உண்டாக்குறதுக்காக தான் பேசுவாங்க. அப்ப மயில் நினைக்கிறாரு, ஆகா, அடுத்து சின்னத்தை என்ன பிரச்சனைய கொண்டுட்டு வர போறாங்களோ அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரம் நம்ம ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு என்ன அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமாக்கா, உன் வீட்டுல உனக்கே தெரியாம ஒரு பெரிய ரகசியம் ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இதை கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ளவங்க. அப்பதான், சந்திரா, நீ எப்ப பேசினாலுமே இப்படி குதர்க்கமாவே பேசாத, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உண்மையை சொல்லு, என்ன நடக்குது, யாரு என்கிட்ட இருந்து உண்மைய மறைச்சா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, வேற யாரு, உன் பொண்ணு துர்காதான் உன்கிட்ட இருந்து ரொம்ப பெரிய உண்மைய மறைச்சு வச்சிருக்கா. இத கேட்டதும் துர்காவுக்கு தூக்கி வாரி போடுது. ஆகா, சித்தி எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க, அத அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு அப்படின்னு துர்கா நினைக்கிறாங்க. அப்ப நம்ம துர்கா வந்துட்டு அந்த நிலைமைய சமாளிக்கணும் அப்படின்னு, சித்தி, நான் எந்த விஷயத்த அம்மா கிட்ட இருந்து மறைச்சேன்? சின்ன வயசுல இருந்து அம்மா கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்கவே இல்லை. நீங்க தேவையில்லாம எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்பதான் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி என் பொண்ணுங்க மேல நான் சந்தேகப்படணும் அப்படிங்கறதுக்காக கண்டதையும் இப்படி உளறிக்கிட்டே இருக்காத சந்திரா. நான் தங்கச்சின்னு பாக்குறேன், இல்லைன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, நானும் உன் பொண்ணுக்கு அம்மா மாதிரி தானே, உன் பொண்ணுங்கள நானும் என் பொண்ணுங்க மாதிரிதான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணுங்க கொஞ்சம் தடமாறி போயிட்டா அவங்கள நேர்வழிப்படுத்த வேண்டியது என் கடமையும் கூடதான். இப்ப உன் பொண்ணு தடமாறி போயிட்டா. இத கேட்டதும் ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணு பத்தி தப்பா பேசினேன்னா அவ்வளவுதான் சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, என் மேல கோவப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்ல. கடைசியில நான் உண்மைன்னு நிரூபிக்கும் பொழுது நீ என்ன பண்ணுவ? உன்னால கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, தேவையில்லாம வீட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாக்காதீங்க. அப்ப சித்தி சொல்றாங்க, என்ன புத்திசாலித்தனமா பேசி இதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ பண்ண கேவலமான வேலைய நான் இப்ப அக்கா கிட்ட சொல்லிதான் ஆவேன். இத கேட்டதும் துர்காவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க, துர்கா மேல என்ன தப்பு இருக்கு? அப்பதான் வில்லி கேக்குறாங்க, வாப்பா ஹீரோ, என்னடா இன்ன மட்டும் பேசாம இருக்கேன்னு பார்த்தேன். துர்காவுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு நீ கூட தானே காரணம். இதை கேட்டதும் நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன இது, மாப்பிள்ளைய சுட்டி காட்டி பேசுற? எந்த விஷயமா இருந்தாலும் மாப்பிள்ளைய இழுத்து பேச மாட்டியா? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, ஏன்னா உன் மாப்பிள்ளை இதுல தலையிட்டு இருக்கான், அதனாலதான் நான் உன் மாப்பிள்ளைய பத்தி சொல்றேன். இங்க பாரு, உன் மாப்பிள்ளைய நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனி இல்ல, உன் மாப்பிள்ளை உனக்கு ரொம்ப பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டான். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சுச்சுன்னா நம்ம யாருமே வெளியில தலை காட்டி யாருக்கிட்டையும் பேசவே முடியாது. ஈஸ்வரியோட பொண்ணா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. இத்தனைக்கும் இந்த விஷயம் நீ இப்ப போயிட்டு வந்தியே பரமேஸ்வரி, அவளுக்கு கூட தெரியும். இத கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, எனக்கு தலையே விரிச்சிரும் போல இருக்கு, அப்படி என்ன விஷயம்னு சொல்லு. அப்ப சந்திரா நேரா துர்காவை பார்த்து, துர்கா, நீ இப்ப சொல்ல போறியா இல்ல நானே சொல்லிடவா? இத கேட்டதும் துர்காவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா நிக்கி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணுமே வேணாம், இப்ப நீயே சொல்ல போறியா இல்லையா? இத கேட்டதும் வில்லி வந்துட்டு நேரா துர்காவை பார்த்து, என்ன துர்கா, சொல்லிடவா? இங்க பாருக்கா, இத்தனை நாளும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினியே உன் துர்கா பொண்ணு யாருக்கும் எந்தவித தீங்கும் பண்ண மாட்டா, எந்தவித தவறான செயல்லையும் ஈடுபட மாட்டா அப்படின்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனியல்ல, இப்ப அவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? உனக்கு தெரியாம கோவிலுக்கு போயிட்டு இந்த வீட்டுல வேலைக்காரனா நடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானே நவீன், அவனை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி கழுத்துல தாலி வாங்கியிருக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. இங்க பாரு,
தேவையில்லாம பேசாத. இவ்ளோ பேசுறியே, என் பொண்ணோட கழுத்துல தாலியா இருக்கு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நான் உன்கிட்ட ஆதாரத்தை காமிக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம துர்காவோட கழுத்துல இருந்து தாலிய நம்ம ரோகிணி எடுக்கிறது இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததும் அங்க உள்ளவங்க எல்லாருமே பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, ஐயோ என்ன இது, இவ்வளவு பெரிய பிரச்சனையில துர்கா மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, துர்கா என்னடி இது? அப்ப துர்கா சொல்றாங்க, அம்மா இதெல்லாம் பொய்யுமா? அப்ப வில்லி நேரா துர்காவோட பக்கத்துல போயிட்டு துர்காவோட கழுத்துல இருக்கிற தாலிய வெளியில எடுத்து, அக்கா இப்பயாவது நம்புறியா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப துர்கா அந்த தாலிய பார்த்துட்டு அழுகுறாங்க. ஈஸ்வரி துர்காவை ஓங்கி அறையிறாங்க. என்ன காரியம் பண்ணிருக்க, ஏண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ண? அப்ப என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பாவமே இல்ல இல்ல, நான் எப்படி வேணாலும் அவமானப்படட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல, இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்யறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த தைரியம் அவளுக்கா வந்ததில்ல, உன் மாப்பிள்ளையும் அந்த கிழவையும் கொடுத்த தைரியத்துலதான் இவ இப்படி தாலி வாங்கிக்கிட்டு வந்து நிக்கிறா. இல்லைன்னா நம்ம பொண்ணுங்க இப்படி பண்ணுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிழவிதான். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கும் பாட்டிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல, அவங்கள இதுல இடையிட இழுக்காதீங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னப்பா உன் பாட்டிய பத்தி சொன்னதோட உனக்கு கோவம் வந்துட்டா? அக்கா இங்க பாரு, இவன் சரியான யமகாதங்க. இவன் தான் உன் பொண்ண கூட்டிட்டு போய் இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தையே பண்ணி வச்சிருக்கான். இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறான். இங்க பாருக்கா, இதுக்கு மேல இவனுக்கு நீ இடம் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள என் தங்கச்சி என்னென்னமோ சொல்றான், எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப வெள்ளி சொல்றாங்க, அக்கா அவன் எப்படிக்கா உண்மையை சொல்லுவான்? ஏன்னா உன் பொண்ண கூட்டிட்டு போய் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே இவன் தானே, இவன் எப்படி உண்மையை சொல்லுவான்? அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, அம்மா இவரு ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, நானா அம்மா போய் கோவில்ல கல்யாணம் பண்ணேன், என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்ப ஈஸ்வரி சரியான கோவத்துல துர்காவோ ஓங்கி அறையிறாங்க. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கியே, அப்ப நான் முக்கியம் இல்ல அப்படின்னு தானே நீ நினைச்சிட்ட? அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் உன் மாப்பிள்ளதான், அவனை கேளுக்கா ஃபர்ஸ்ட். அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கும் சகலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. அப்ப வில்லி கேக்குறாங்க, சரி சம்பந்தம் இல்ல, அப்புறம் துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு தெரியும்ல, அவரு எந்த அளவுக்கு அத்தை அத்தைன்னு பாசமா இருக்காரு, என் அக்கா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு எவ்வளவு பாசமா இருக்கான், ஒரு செகண்ட் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிருக்கும். துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த அக்கா காரி கிட்ட சொல்லியிருந்தா அக்கா ஒரு முடிவு பண்ணிருப்பாள்ல, அதை விட்டுட்டு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லாம இருந்தது ஒரு துரோகம் தானே. அக்கா உன்கிட்ட உன் மாப்பிள்ள பொய்ய மறைச்சிருக்கான், கேளுக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என் தங்கச்சி ஆரம்பத்துல இருந்து உங்களை சந்தேகமா தான் பேசிக்கிட்டு இருக்கா, சந்தேகமா தான் பாத்துக்கிட்டு இருக்கா, ஆனா நான் உங்களை என்னைக்குமே சந்தேகமா பார்த்தது இல்ல, நீங்க எனக்கு உண்மையா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இப்படி பொய் சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மாப்பிள்ள இப்படி பொய் சொன்னீங்க? அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அமைதியானவளா ஆகிட்டேன்னு என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்க எப்படி மாப்பிள்ள என்கிட்ட பொய் சொன்னீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. அவ பண்ணது சரியான காரியமே இல்ல, ரொம்ப தப்பு. யாருக்கும் தெரியாம போய் கல்யாணம் பண்ணிருக்கா, அவளை கண்டிச்சிருக்கணும், அந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த தாலியை தூக்கி வீசிருக்கணும், அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருக்கணும். ஆனா எதுவுமே சொல்லாம நீங்க அமைதியா இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் மாப்பிள்ள? அப்ப வில்லி சொல்றாங்க, என்ன காரணம்? உன் மாப்பிள்ள உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டான். இங்க பாரு, இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே உன் மாப்பிள்ள மறைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஈஸ்வரி நேரா துர்காவை பார்த்து, இங்க பாரு, நீ எப்ப எனக்கு தெரியாம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணியோ அப்பவே உனக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, வீட்டை விட்டு வெளியில போடி. அப்ப நம்ம ரோகிணி சொல்றாங்க, அம்மா அவ ஏதோ சின்ன பொண்ணு, ஏதோ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா, அதுக்காக அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. என்னம்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? தங்கச்சி பாவமா. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, அவ போய் கோவில்ல கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த விஷயம்லாம் தெரியலையா? அம்மா முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சுதானே அவ போயிட்டு கல்யாணம் பண்ணா, நான் முக்கியம் இல்ல அப்படின்னு நினைச்சுதானே போயிட்டு கல்யாணம் பண்ணா, அப்புறம் எதுக்கு அவ இந்த வீட்டுல இருக்கணும்?
அவ யார நம்பி கல்யாணம் பண்ணாலோ அந்த வீட்டுக்கே போகட்டும். இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல, வெளியில போடி அப்படின்னு சொல்ல துர்கா ஓடி வந்து அவங்களோட அம்மா கால்ல விழுந்து, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களோட பாசம் தெரியாம இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். எவனோ ஒருத்தனை கொண்டாந்து நிக்க வச்சு அவன்தான் என் புருஷன், அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படிமா ஒத்துப்பேன்? எனக்கு கொஞ்சம் கூட அவனை பிடிக்கவே இல்லம்மா. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கிடுங்கம்மா. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எனக்கு நீங்க இல்லாம வேற யாருமா? அம்மா, நீங்க ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு தாம்மா நான் இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்தேன். இல்லைன்னா நான் தான் நவீன் கூட போயிருப்பேனேம்மா. அம்மா சொல்றத கேளுங்கம்மா. சித்தி சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக என்ன தண்டிச்சிடாதீங்கம்மா. நான் உங்க பொண்ணுமா அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி டக்குன்னு நவந்து போய், இங்க பாரு, உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இப்ப வெளியில போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல துர்காவுக்கு செம ஷாக் ஆகுது. ஈஸ்வரி ரூமுக்குள்ள போயிட்டு துர்காவோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில வீசுறாங்க. அப்ப நம்ம துர்கா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அப்ப ரோஹிணி பேச வராங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? துர்கா பாவமா, அவ சின்ன பொண்ணு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாராவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் அவ கூட சேர்ந்து வெளியில போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, அத்தை, நான் ஒரு விஷயம் சொல்லவா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த வீட்டுல உள்ள யாரையுமே நான் நம்பவே இல்லை. இத்தனை வருஷமா என் கூடவே இருந்த என் தங்கச்சிய கூட நான் நம்பவே இல்லை. ஆனா நான் உங்களை நம்பினேன். நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க, இந்த குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான் நீங்க பேசுவீங்க அப்படின்னு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா கடைசியில நீங்களே எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ சொல்றாரு, அத்த ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு. ஆனா ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க மேல அதீத நம்பிக்கை வச்சிருந்தேன். அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே டோட்டலா வந்து காலி பண்ணிட்டீங்க. இனிமே நீங்களும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, இனிமே இவரு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. ஏன்னா அவளை நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா என் நம்பிக்கையை சுத்தமா வந்து காலி பண்ணிட்டாரு. நீங்க இந்த வீட்டுல இருக்க வேணாம், நான் மரியாதையா சொல்றப்பயே இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்பதாக்கா சரியான முடிவு எடுத்திருக்க. இத மாதிரி ஒருத்தன் நம்ம வீட்டுல இருக்கிறது நல்லதே கிடையாது. இதுக்கு மேலயும் இவன் வீட்டுல இருக்கவே வேணாம், வெளியில போ அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு நம்ம ஈஸ்வரியோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, துர்கா தப்பு பண்ணா அப்படிங்கறதுக்காக நீ மாப்பிள்ளைய தண்டிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. மாப்பிள்ளைக்கும் இதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவரு. அவரு என்ன நினைச்சாருன்னா, இந்த கல்யாணத்தை பத்தி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு அசிங்கம் வந்துருமே அப்படிங்கறதுக்காக தான் இந்த கல்யாணத்தையே மறைச்சாரு. எப்படியாவது உன்கிட்ட சொல்லி, எப்படியாவது எல்லாருக்கும் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நடத்தலாம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா நீதான் இப்ப அவசரப்பட்டு இப்ப எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்ட. தப்பெல்லாம் உன் மேலதான். நீதானே வந்து அவசரப்பட்டு உன் பொண்ணுக்கு யாரு எவருன்னே தெரியாம அவனை வந்து துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் துர்கா இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தா. அவசரப்பட்டு எல்லா முடிவும் நீ எடுத்துட்டு இப்ப என்ன மாப்பிள்ளை மேல பழி போடுறியா? இங்க பாரு, மாப்பிள்ளைக்கு இதுக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல. மாப்பிள்ளை இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருந்தா அவரோட சேர்ந்து நானே இந்த வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, இப்பதாம்மா நான் அவரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நீ அவரை இந்த வீட்டை விட்டு போக சொன்னா நானும் அவரோட இந்த வீட்டை விட்டு போவேன். அப்ப நம்ம ரோஹிணி சொல்றாங்க, அம்மா, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்பவே தப்பு. அவங்க இந்த வீட்டை விட்டு போனா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, ஆரம்பத்துல உன் காலையே சுத்தி வந்துகிட்டு இருந்த இப்ப உன் பொண்ணுங்க இப்ப உன் டிரைவர் காலை சுத்தி வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் சொல்றத மட்டும்தான் செய்யறாங்க. அவனுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்காங்க போல. நீ இந்த வீட்டுல ஒரு செல்லா காசா மாறிட்ட போல அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டுல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றது என்கிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கு. புதுசா என்ன இவன் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதாம்மா இது வீடு, இல்லைன்னா இது வீடே கிடையாது. நீங்க வந்துட்டு ரொம்ப மோசமா வந்துட்டு கோவப்படுறீங்க. இதோட இந்த பிரச்சனையை விடுங்க. அவரை இந்த வீட்டை விட்டு போக சொல்லாதீங்க. துர்காவும் இந்த வீட்லயே இருக்கட்டும். அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டா அவ்வளவுதான், மத்தபடி அவ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை வந்து ஷேர் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா
சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.